மணாலி பயணம். கடந்த ஆண்டு 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவை உலுக்கிய பஹல்காம் அட்டாக்கில் உயிரிழந்த 26 பேர் மற்றும் காயமடைந்த 20 பேரை நினைக்கையில் இப்போதும் நம் மனம் படும் வலியை விவரிக்க முடியாது. இறை உணர்வில்லாத மதம் பிடித்த மனிதர்கள் மனித குலத்திற்கு எப்போதும் ஆபத்துத்தான். ஆனால் அந்நிகழ்வு எங்களுக்கு அத்துடன் வேறு ஒரு விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தியது. 30/4/25 முதல் 10/5/25 வரை காஷ்மீர் பயணத்திற்கு நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து காத்திருந்த வேளையில்தான் அந்த 22/4/25 அன்று இத்துயரம் நிகழ்ந்தது. ஓரிரு நாட்களில் காஷ்மீர் பயணம் கானல் நீர்தான் என்பதை உணர்ந்து டெல்லி டு ஜம்முதாவி டிக்கெட்டை கேன்சல் செய்து வேறு ஒரு டூர் ஆப்ரேட்டர் வழியாக அந்த காஷ்மீர் பயணத்தை மணாலிக்கு மாற்றினோம். அடுத்த ஆண்டு இறையருள் கிடைத்தால் அங்கு போவோம் என்று மனதை தேற்றிக்கொண்டோம். அப்படி 30/4/25 புதனன்று மாலை 3 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு நிலம்பூரிலிருந்து ஷொர்ணூர் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம். இரவு 9 மணிக்கு அங்கிருந்து நிசாமுதீன் வரை போகும் ட்ரெயினில் M2 கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினோம். கொங்கன் வழியாக போகும் ட்ரெயின் அது. 2/5/25 வெள்ளிக்கிழமை மதியம் 12:30க்கு டெல்லி நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம். எங்களை டாக்கா இன் ஹோட்டலுக்கு கூட்டிச் செல்ல 14 சீட்டர் வேன் காத்திருந்தது. நாங்கள் 10 பேரும் 3 அறைகளில் ஃப்ரெஷ்அப் ஆனபின் அதே வேனில் சரோஜினி மார்க்கெட் சென்று ஷாப்பிங் நடத்தினோம். அதன்பின் இந்தியா கேட்டில் சிறிது நேரம் செலவிட்டபின் இரவு உணவுக்கு பின் டெல்லி RPIS பஸ் டெர்மினலை அடைந்தோம். நான், மனைவி, அருண், விநாயக், அபிராமி, உஷாவின் தங்கை பிந்து, எங்களுடன் உஷாவின் கல்லூரி தோழிகளான லீலா, சிசிலி மற்றும் ரமணி. அப்படி நாங்கள் 10 பேர். வெக்கேஷன் எக்ஸ்பிரஸ் வால்வோ பஸ் வர அதில் 5 முதல் 14 வரையான சீட்டுகளில் ஏறி அமர்ந்தோம். போர்த்திக்கொள்ள ஒரு பிளாங்கெட்டும் ஒரு பாட்டில் தண்ணீரும் கிடைத்தது. சிறிது நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டோம். கண்விழித்தபோது சிறிய பிளாக் காரணத்தால் ஒரு ஹோட்டல் அருகே பஸ் நின்றிருந்தது. பலரும் இறங்கி காஃபி குடிக்கப் போக நாங்களும் இறங்கினோம். இமயமலையின் தொடர்ச்சி காணவே பிரமிப்பாக இருந்தது. 2 மலைகளுக்கு இடையே தவழும் நதி, அதை ஒட்டி செல்லும் சாலை, நூற்றுக்கணக்கான வாகனங்கள். அங்கிருந்து நாங்கள் பயணித்தோம். 10 மணிக்கு மணாலி பஸ் ஸ்டாண்டை அடைந்தோம். வித்தியாசமான காட்சிகள். எங்களுடன் பயணிக்கவிருக்கும் கைடு தும்பி டெல்லியில் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவன் எங்களை வரவேற்றார். 14 இருக்கைகள் உள்ள ஒரு வேனில் ஏறி நாங்கள் தங்கவிருக்கும் த ஹிமாலயா பாரடைஸ் ஹோட்டலை அடைந்தோம். பேக்கேஜில் காலை மற்றும் இரவு உணவு உட்பட்டதால் ஃப்ரெஷ்அப் ஆன பின்
காலை உணவை முடித்தோம். பின் மணாலி ஹிடும்பா கோவிலுக்கு போனோம். வித்தியாசமான கண்கொள்ளா காட்சி. ஹிமாலயன் உடையணிந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்துக்கொண்டோம், குறிப்பாக பெண்கள். அதன்பின் அருகில் இருந்த ஒரு பார்க்குக்கு போனோம். சின்ன மழைச்சாரல் எங்களை வரவேற்பது போல் உணர்ந்தோம். மணாலி மக்கள் தீமூட்டி குளிர் காய்வதையும் ஸ்வெட்டர் பின்னுவதையும் அருகில் நின்று கண்டுகளித்தோம். பின் மணாலியின் அழகான மால் ரோடில் நடந்தோம். வித்தியாசமான மணாலி உணவுகளை ருசித்தோம். பின் ஹோட்டலை அடைந்து இரவு உணவுக்கு பின் நாளை காணவிருக்கும் அடல் டனல் மற்றும் பனிமூடிய மலைகளை பற்றிய கனவுடன் தூங்கினோம். 4:05:25 ஞாயிற்றுக்கிழமை காலை வேன் வர ஏறி ஓவர்கோட், ஷூ, சாக்ஸ் மற்றும் கிளவுஸ் வாடகைக்கு எடுத்தோம். ஒரு நபருக்கு $400 ஆனது. அதில் சாக்ஸ் மற்றும் கிளவுஸ் விலைக்கு வாங்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. 9 கிலோமீட்டர் நீளமுள்ள டபுள் லைன் அடல் டனல் ரோத்தாங் பாஸ் யாத்திரையை பற்றி என்ன சொல்ல, அதை அனுபவித்து மகிழத்தான் வேண்டும். மணாலியிலிருந்து லே வரையுள்ள தூரத்தில் 46 கிலோமீட்டர் குறைக்க உதவும் 10,000 அடி உயரத்தில் உள்ள உலகின் நீண்ட டனல். அக்டோபர் 2020 தான் நிறுவப்பட்டது. ஸ்பிட்டி வேலி, பிட்டி வேலி என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கு சென்று திரும்பும்போது அடல் டனலில் இறங்க முடிவு செய்தோம். ஸ்போட்டிஃபை வேலி, மிட்லேண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் திபெத் என்றும் அந்த இடம் அழைக்கப்படுகிறது. போகும் வழியெல்லாம் பிரமிப்பூட்டும் காட்சிகள். திரைப்படங்களில் மட்டுமே கண்ட காட்சிகள் எங்கள் கண்முன். நம்பவே முடியவில்லை. வேனிலிருந்து இறங்கி பிட்டி வேலியில் 3 மணி நேரம் செலவிட்டோம். வயதை மறந்து குழந்தைகளாய் மாறினோம். ஐஸை அள்ளியும் எரிந்தும் அதில் புரண்டோம்.
மே ஆனதால் பனி உருகத் தொடங்கியிருந்தது. மனமில்லாமல் ஸ்பிட்டி வேலியிலிருந்து வேனில் ஏறி அடல் டனல் நோக்கி பயணித்தோம். அடல் டனல் நுழைவாயிலில் இறங்கி அந்த அரிய காட்சிகளை கண்டபின் மொபைலில் சேகரித்து கொண்டோம். மீண்டும் அடல் டனல் வழியாக மணாலிக்கு போகும் வழியில் சொலாங் வேலிக்கு பயணமானோம். சொலாங் வேலி என்னும் ஓர் அருமையான இடம். பேராகிளைடிங் செய்யும் இடம். பேராகிளைடிங் செய்ய ஆர்வம் இருந்தாலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதால் அங்கிருந்து ஒரு ட்ரக் ரெஸ்டாரண்டில் பிரெட்டும் ஆம்லெட்டும் சாப்பிட்டபின் மணாலிக்கு பயணமானோம். கண்ணில் படும் காட்சிகள் எல்லாம் பிரமிப்பு பூட்டுபவை. இந்தியாவின் தென்கோடியில் உள்ள நாம் இமயமலை பகுதிகளுக்கு செல்வது என்றாலே ஒரு கனவுலகுக்கு செல்வது போலத்தான். 6 மணிக்கு ஹோட்டலை அடைந்து உணவுண்டு அடுத்த நாள் நாங்கள் செல்லவிருக்கும் கசோல் எனும் இடத்தை பற்றிய கனவுகளுடன் தூங்கினோம்.